தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எதிர்கால போர்கள் செயற்கை நுண்ணறிவை கொண்டு நடத்தப்படலாம். ஆனால் அவை நாட்டின் மன உறுதி, பயிற்சி பெற்ற வீரர்கள், ராணுவ சக்தி ஆகியவற்றால் வெல்லப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை கிழக்கு கடற்படையுடன் இணைக்கும் விழாவில் பேசிய ராஜ்நாத் சிங், INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இந்தியாவின் கடல்சார் சக்தியையும் உள்நாட்டு பாதுகாப்பு திறனையும் வலுப்படுத்துவதில் மற்றொரு மைல்கல். சுமார் 1.5 ஆண்டுகளில் 6 முன்னணி போர்க்கப்பல்கள் கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளன. இது நாட்டின் விரிவடைந்து வரும் கப்பல் கட்டும் திறன், வேகமாக வளர்ந்து வரும் பாதுகாப்பு தொழில் சூழல், உள்நாட்டு உற்பத்தியில் அதிகரித்து வரும் நம்பிக்கை ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது என்றார். நாட்டின் பாதுகாப்பு இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையிலிருந்து தனது சொந்த மக்களின் திறன்கள் மற்றும் புதுமைகளின் மூலம் மேம்பட்ட ராணுவ தளங்களை உற்பத்தி செய்யும் நிலைக்கு இந்தியா முன்னேறியுள்ளது என்று குறிப்பிட்ட அவர், INS மகேந்திரகிரியின் 75% அதிகமான பாகங்கள் உள்நாட்டு பொருட்களை கொண்டே கட்டப்பட்டுள்ளன என்று பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், எதிர்கால போர்கள் செயற்கை நுண்ணறிவை கொண்டு நடத்தப்படலாம். ஆனால் அவை தேசத்தின் மன உறுதி, பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்கள், திறமையான ராணுவ சக்தி ஆகியவற்றால் தான் வெல்லப்படும். எனவே தொழில்நுட்பங்களும் வழக்கமான தளங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அல்ல, மாறாக அவை ஒன்றுக்கொன்று துணை புரிகின்றன. வழக்கமான தளங்கள் இல்லாமல் புதிய தொழில்நுட்பங்கள் முழுமை பெறாது. அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதிலும் வலிமையான தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்குவதிலும் நாட்டின் இளைஞர்கள் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதிய தொழில் நிறுவனங்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறையினர் ஆகியோருக்கும் இதில் முக்கிய பங்கு இருக்கிறது என ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.